ஓகே, இப்போ சீமானுக்கு வரும்போது நீங்கள் வந்து இப்போ ஹைலி கான்ஃபிடென்ட்ன்றாரு. இவரோட கான்ஃபிடென்ட்டை இவருக்கு எடுக்கிறாரா, இவரோட கான்ஃபிடென்ட்டை இவர் கொலாப்ஸ் பண்ணுறாரா? சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த எலெக்ஷன் வந்து உண்மையிலே டூ ஆர் டை பேட்டில் தான். அவருடைய பெருமளவுக்கான வாக்குகளை வந்து விஜய் எடுத்துகிட்டு போயிடுவாருங்கிற ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த யங் பீப்புள் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் பெருமளவில் சீமானுக்கு வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த முறை இவருக்கு வாக்களிக்க போகிறாங்க சீமானுக்குங்கிறது தெரியாது. ஸோ சீமான் அரசியல் தனி ஜூடு. அது வந்து அவர் வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணத்தோடலாம் அரசியல் பண்ணல. எனக்காவது ஆட்சியை பிடிச்சா பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட பாலிட்டிஷியன்ஸ் வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினல். அதாக நான் சீமானை பாராட்டல சொல்கிறேன், உண்மையிலே ரேர் ஃபினாமினல். இப்போ அவர் சொல்கிறார்ல, நான் வந்து 110 பெண்களுக்கு கொடுக்குறேன், சரிசமமாக பெண்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் சீரியஸ் கண்டெண்டராக இல்லாத வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் சீரியஸ் கண்டெண்டர் ஆகிட்டீங்கன்னா இதை எதையுமே இப்போ சீமான் பண்ணுறது எதையுமே பண்ண முடியாது. மெஷர்டாக பண்ண முடியவே முடியாது. அதெல்லாம் முடியவே முடியாது. வின்னபிலிட்டி தான் எலெக்ஷனில். ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறதுலாம் எலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்தியா மாதிரி கண்ட்ரிலாம் இப்போ நாளைக்கு வந்து விமன் வந்து அதிகமாக வின் பண்ணுவாங்கன்னா எந்த கட்சியும் யோசிக்கவே யோசிக்காது, டக்குன்னு கொடுத்துருவாங்க. வந்து விமனை நிற்க வச்சு சீட்டை கொடுத்துருவாங்க. வின்னபிலிட்டி தான் மேட்ரு. ஸோ இப்போ வின்னிங் பர்சன்டேஜ் இல்லைன்றதுனால இவர் போட்டுட்டு இருக்கிறாருன்றீங்க. மென்ஸ் எம்பவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கட்சிகள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க போனால் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க. விமன் போனால் ஜெயிக்க முடியலங்கிறது மட்டும்தான். நாளைக்கு சுச்சுவேஷன் மாறட்டும், மக்கள் வந்து விமனுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா ஆம்பளைங்களே கிட்ட சேர்க்க மாட்டாங்க கட்சிக்காரங்க. போதும்பா பெண்கள் தான்ப்பா அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வின்னபிலிட்டி இஸ் த ஃபேக்டர். ஸோ சீமான் ஃபார்முலா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் அவர் ரொம்ப ரெசல்யூட்டாக இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பாலிட்டிஷியன் வந்து பார்க்குறது அரிது. 4 எலெக்ஷனா தனித்து போட்டிடுறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள் யாரும் பண்ணாத ஒரு விஷயம். சீமானுக்கு வந்து நிறைய பாடங்கள் சீமான் கிட்ட இருந்து விஜய் போன்றவர்களாம் நிறைய கற்றுக்கணும். நீங்கள் வந்து எடுத்த ஒரு கொள்கையில் ஸ்டாண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட ப்ராக்ரெஷன் வந்து கிராஜுவலாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சீமான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அவரோட கொள்கைக்கு 1% ஆரம்பிச்சு 10 வருஷத்துல 8% வந்து நிற்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் ஆயிட்டாரு. ரெகக்னைஸ்ட். அப்போ நீங்க ஸ்லோவா போங்க. ஸ்லோவா போனாலும் ஒரே கூட இருக்கிற தம்பிகள் ஃபெடப் ஆக மாட்டாங்களா? இவ்வளோ நாள் டயர்ட் ஆக மாட்டாங்களா? அவங்களுக்கு யாருக்கும் வந்து உடனே ஆட்சிக்கு வரணுன்ற இது இல்லைன்ற முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு கள நிலவரம் தெரியும். நீங்க பேசுறது வந்து நீங்க பேசுற ஐடியாலஜி வந்து பெரும்பான்மையான தமிழ் மக்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐடியாலஜி இல்லை. தமிழர்கள் அப்படின்றவங்க வந்து பிறப்பால் தமிழர், பிறப்பால் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற டிஸ்டிங்ஷனுக்குள்ளெல்லாம் இவங்க போகிறாங்க. சீமானா இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் பிறந்ததோன்னா எங்கேயாவது பிறந்திருக்கலாம், நான் ஒரு தமிழர் தான். எம்ஜிஆரை நீங்கள் மலையாளின்னு சொன்னால் யாரை தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்கள்? இன்னும் கூட எம்ஜி ராமச்சந்திரன் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் முழுசா பேர் யாருக்கு பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஏதோ பத்திரிகையில இருக்கிறதுனால தெரிஞ்சு கோபாலன், ராமச்சந்திரன் அப்படி யாருக்கும் தெரியாது. ஒரு முறை செல்லூர் ராஜுவே சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய இதுவே வந்து ஒரு மலையாளி நாயரை முதலமைச்சர் ஆக்கியது தமிழ்நாடுங்க, பெருமைப்படணும் தமிழ்நாடு. உண்மைதான். சார், ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பொதுக்குழு நடந்தது, கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற கூட்டணி அமையும், என் தலைமையில் தான் கூட்டணி அமைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. வளர்மதி முன்னாள் அமைச்சர் என்ன பேசுகிறார், புலி வேட்டை கிளம்பிடுச்சு, நீ நேராக கோட்டைக்கு தான் போவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? ஏடிஎம்கேவுடைய இந்த ஜெனரல் கவுன்சில் வந்து தொண்டர்களுக்கு குஷி, பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெனரல் கவுன்சில். ஃபயர் இருக்குன்றீங்க. அவங்க சொன்னதெல்லாம் நடக்கலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஒரு தொண்டரை உத்வேகப்படுத்தி அன்னைக்கு பேசினாங்கல்ல எல்லாரும். ஒரு இபிஎஸ் வந்து ஒரு டேட்டா ஷீட் எடுத்து 41% இருக்குது, இவ்வளோ தொகுதியில் ஜெயிப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருங்கங்கிறாரு. சிவி சண்முகம், இது எங்கள் கட்சி, இந்த கட்சி விட்டுலாம் நாங்கள் போக மாட்டோம், எங்கள் கட்சின்னு. அது தொண்டர்களுக்கு வந்து அது வந்து பெரிய உத்வேகங்க. எஸ்பி வேலுமணி உடச்சி பேசுகிறாருல்ல, திமுககாரன் 2 பேர் இருந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் பூத்தில் இருப்பான், நாம் 50 பேர் இருப்போம், ஆனால் யாரும் பூத்துக்கு போக மாட்டோம்
பூத்துக்கு போயிட்டு வேலை செய்யுங்க, காம்ப்ளசன்சி இருக்கக்கூடாது. அப்போ என்னென்னா அதிமுக வந்து கூட்டணி ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், நம்ம தொண்டர்களை நம்ம கட்சிக்காரங்களை நாம் வந்து கீழே போய் வேலை செய்ய வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிமுகவுக்கு வந்திருக்கிறது. லேட் ரியலைசேஷன். இன்னைக்கு கூட 25% 30% சாலிடாக வச்சிருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அது ஒன்றுமே பண்ண முடியாது. சாலிடாக வச்சிருக்கக்கூடிய கட்சி. ஒன்றுமே பண்ண முடியாதா, பண்ண முடியுமாங்கிறது 26 தான். 26. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஓட் பேங்க் வந்து ரொம்ப கமிட்டடான ஒரு ஓட் பேங்க். அவங்க வந்து அந்த ஓட் பேங்க்கை ஒரு லாயல்ட்டியாக இருக்கும். ஒரு 6-7 வருஷமாக அந்த ஓட் பேங்க்கை கட்சி சரியாக பார்த்துக்கல. அதுதான் உண்மை. இப்போ தான் கட்சிக்கு புரியுது, ஐயோ லாயல் ஓட் பேங்க் ஆச்சே, இதை நம்ம கைவிட்டுட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. அலையன்ஸுக்கு பின்னாலே ரொம்ப நாள் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அலையன்ஸை ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணுறாரு, கட்சியை பலப்படுத்தியிருக்காருல இந்த 5 வருஷத்தில். ஒன்றிணைவோம் வாங்குறாங்க, வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வராங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ அவரோட லேட்டஸ்ட் எக்ஸல பதிவு வந்து அமித்ஷா பாதுஷா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இங்கே சிவப்பு படை நின்று உங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி, அது எப்படி இருக்கு? 2024 தேர்தல் முடிஞ்சதுலேருந்து அவர் சட்டமன்ற தேர்தல் வேலையாக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் பிஜேபி பிளே புக்கை தான் டிஎம்கே கையில் எடுக்கிறாங்க. பிஜேபி நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணுதோ அதே ஃபார்முலா இங்கே ஃபார்முலா பண்ணுறாங்க. பூத்தாக போகிறாங்க. இன்னும் நான் டிஎம்கே கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அவங்களே சொல்லிடுவாங்க, நாங்கள் எவ்வளோ சீட்டில் ஜெயிப்போம், எவ்வளோ சீட்டில் தோப்போம். அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து அவங்க விஷயங்களை கட்சிக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் கரூர் சம்பவத்தை பார்க்கும்போது பி ஃப்ராங்காக பேசுவான். நிறைய பேர்கிட்ட பேசும்போது விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உருவான மாதிரில இருக்கு. விஜய் மேலே சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கு. திமுக அரசு தான் தவறு செஞ்ச மாதிரி சொல்லப்படுறதில்ல நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அது கரெக்ட். பட் கரூர் விஷயத்தை வச்சு எவ்வளோ பேர் ஓட்டு போட போகிறாங்கங்கிறதையும் பார்க்கணும்ல. எலெக்ஷன் இஷ்யூஸே வந்து இப்போ வந்து டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக விமனை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ விஜய் எப்படி வந்து யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறாரோ விமனை டார்கெட் பண்ணுறாரு. இந்த 2 குரூப்புமே மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய குரூப்பு. பசங்க சொன்னால் அம்மா அப்பா கேட்பாங்க, வீட்டில் இருக்கிற லேடிஸ் சொன்னால் எல்லாரும் கேட்க ஆகணும். அம்மா சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க. கேட்கணுங்க. ஆனால் அது அந்த காலம்ன்றாங்க. இப்போ பசங்க ஜென்சி பசங்க சொன்னால் அப்பா அம்மா கேட்பாங்க. கேட்குறாங்களோ இல்லையா ஓரளவுக்கு. இல்லை, இதை நான் ஒருத்தட்ட கேட்கும்போது அது சொன்னேன், அது அந்த காலம் அப்படின்றாங்க. யோசிப்பாங்க. ஆனால் விமன் சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க போட்டுருவோம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிரும் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க. ஸோ இந்த 2026 எலெக்ஷன் வந்து யாரும் எதிர்பார்க்காத ரிசல்ட்டை கொடுக்குமா? யாருக்கு ஏற்றம் இருக்கும், யாருக்கு? இது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். இட் இஸ் கோயிங் டு பி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. என்னதான் விஜய் தனியாகவே நின்னாலும் கூட 4-way கார்னர்டு கான்டெஸ்ட் வரும்போது சீமானை நீங்கள் கண்டென்டராக தான் நான் எடுத்துப்பேன். 4-way இருக்கும்போது நிறைய கான்ஸ்டிடுவன்சியில் வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒன் சைடட் எலெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன் சைடாக கம்ப்ளீட்டாக ஒரு 200 சீட்டு ஒரு கட்சி அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு அலையன்சஸ் ஆர் ஃபார்ம்டு. என்ன சுச்சுவேஷனில் டிஎம்கே அப்போ எலெக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற நேரத்தில் வந்து ஒரு 17 லட்சம் பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபா விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10-20 நாளில் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்க பசங்களுக்கு. அதன் பிறகு வந்து பொங்கலுக்கு எவ்வளோ காசு கொடுக்க போகிறாங்கங்கிறது தான் இப்போ எல்லாரோட மனசுலையும் இருக்குது. 5000 ரூபான்ற கேட்குறாரு. அதை தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வச்சு தான் பீகாரில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஆர் அ ரியல் have the potential to change elections. உங்களோட பிஸியான ஷெட்யூலில் உங்களோட கருத்துக்களை அழகாக ஆழமாக எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.